எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். நம்ம தீபாவளி சிறப்பு நாளில் ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அவர் பேசின விஷயங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்களே யார் அவர் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. சார் வணக்கம், எஃப்எம் ரெயின்போலேருந்து பேசுகிறோம், உங்களை இன்டர்வியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னார். நன்றி சார், இது தீபாவளி ஸ்பெஷல்னு, ஒரு நாள் கூத்து தானே அப்படின்னாரு. ஸ்டூடியோ வந்தவர்கிட்ட டீ குடிச்சிட்டு ரெக்கார்டிங் போயிடலாம் சார் அப்படின்னு கேட்டேன். டீ வேணாம், ஆரஞ்சு மிட்டாய் வேணும் அப்படின்னு கேட்டார். எதுவும் உள்குத்து இருக்குமோ? பண்ணையார் மாதிரி கார்ல வந்து இறங்குறாரு, தர்ம பிரபு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு, நான் தொண்டை மாதிரி நிக்கிறேன், அவரு ராஜா மந்திரி மாதிரி பேசுறாரேன்னு யோசிச்சேன். சரி பொதுவா கேட்டுருவோம், வாழ்க்கை எப்படி சார் போகுதுன்னு. நாடோடிகள் 2 மாதிரி போகுது அப்படின்னாரு. நாடோடிகள் மாதிரி போனா பரவாயில்ல, அது என்ன 2 மாதிரின்னு யோசிச்சுட்டு எப்படி வந்தீங்கன்னா பசுமை வழி சாலை அப்படின்னாரு. ஏன் சார் இப்படி பேசுறீங்கன்னா, எல்லாம் கால கூத்துப்பா அப்படின்னாரு. காலக்கூத்தா? நீங்க இசையில பெரிய ஒரு அசுரனா இருக்கலாம். எஸ், ஐ எம் அ மான்ஸ்டர் அப்படின்னாரு. சார் கொஞ்சம் நட்பா பேசலாமான்னு. ஓகே டியர் காம்ரேட் அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சு அவர் இசையமைச்ச படங்கள் அப்படிங்கிறதுனால தான் படத்துல இருந்து பஞ்ச் டயலாக் சொல்ற மாதிரி ஒரு ஓப்பனிங் கொடுத்திருக்கிறாரு. அப்படிதான் அவரை நான் பிடிச்சேன். அவர் தான் திரு ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைப்பாளர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லா நதிகளும் கடலையே அடைகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மழை தண்ணி வந்து மண்ணுக்குள்ள ஊடுருவுற மாதிரி உங்களுக்குள்ள இசை ஊடுருவியது எப்போது? சின்ன வயசுலேருந்து நிறைய மேடை கச்சேரிகள்லாம் நடக்கும்ல. ஸோ எனக்கு அங்கே தெருவில் இருக்கிறப்ப நான் அங்கே போய் நின்று பார்த்துட்டு இருப்பேன். ஸோ எனக்கு அப்போ இருந்தே அதில் வந்து அந்த மியூசிக் கேட்குறதுல அவங்க எப்படி பண்ணுறாங்க அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. குறிப்பாக வந்து பேக் ட்ராப்பில் எல்லாருமே சிங்கர் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து அந்த பின்னாடி இருக்கிறத வாசிக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இதை இது பண்ணுறாங்க அப்படின்றதுலே இருந்துச்சு. ஸோ நான் எங்கே மியூசிக் அது மாதிரி ஒரு ரிலேட்டடாக அவங்க பாடி டிவிலேயோ இதுலேயோ இருந்தாலோ இல்லை ஸ்கூல் டைமில் வந்து கொயர்லாம் இருக்கும்ல. ஸோ அங்கே எல்லாமே எனக்கு வந்து அந்த மியூசிக் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி கனெக்ட் ஆகுது, 2-3 பேர் எப்படி கோஆர்டினேட் பண்ணுறாங்க இது. ஸோ எனக்கு அதுலேயே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, மோர் தென் சிங்கிங். பாடுறத விட பின்னாடி எப்படி வாசிக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ மேபி அதுதான் எனக்கு அப்படியே ட்ராவல் பண்ணி வந்து எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்துருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. ஸோ எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. உங்களுடைய பேட்டிகளில் பார்த்தப்போ சர்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான இடமா கருதப்படுது. எல்லாரும் வந்து கடவுளை வணங்கிட்டு வர ஒரு இடத்துல நீங்கள் கலையை கற்றுக்கிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த சர்ச்சுக்கு போன அனுபவங்கள், அங்கே கிடைச்ச இசை பயிற்சி, அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். சர்ச்சு தான் எனக்கு மேக்ஸிமம் என்னோட, நான் அங்கே கற்றுக்கிட்டது எல்லாமே அங்கே தான். என்னென்னா இந்த கேரல் ரவுண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் நடக்கும். ஸோ அப்போ வந்து கிட்டாரு எல்லாமே அந்த கிறிஸ்மஸ் தாத்தா கூட்டு போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு டைமுக்கு மேலே எனக்கு அந்த கிட்டார் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க வாசிக்கிறவங்க வந்து டயர்டாயிடுவாங்க ஏன்னா அது ஒரு 6 வரைக்கும் போகணும் ஈவினிங் ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட அந்த கார்ட்ஸ் கற்றுக்கிட்டு இது இப்படி நமக்கு இப்படி வரணும், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அதில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து நான் அப்படியே போயிட்டு இருந்தப்போ அப்புறம் கீபோர்டு வந்து அப்பா வந்து சர்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணுவார் சர்ச் பார்த்துக்க. ஸோ அந்த டைமில் தான் நான் அங்கே கீபோர்டெல்லாம் கற்றுட்ருப்பேன். ஸோ எனக்கு என்னென்னா எல்லா ஒரு சண்டே யாராச்சும் வாசித்துட்டு தான் இருப்பாங்க. எப்படா யாராச்சும் ஒருத்தவங்க லீவ் போடுவாங்க அப்படின்ற மாதிரி. லீவ் போடுவாங்கன்னா என்ன, ஒரு நாள் வர முடியாமல் போச்சுன்னா நம்ம அன்றைக்கி ப்ளே பண்ணலான்னு ரொம்ப. ஸோ ஒரு டைமுக்கு மேலே வந்து நான் அப்படியே உள்ள வந்து நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். எல்லா சண்டேஸும் நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அங்கே தான் நான் நிறையா கம்போசிங்லாம் நான் அங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் தான் எனக்கு அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அப்பா வந்து சர்ச்சில் ஒர்க் பண்ணது, அங்கே வந்து நீங்கள் கீபோர்டு கற்றுக்கிட்டது சொல்லும்போது எனக்கு வந்து MS தோனி படம் ஞாபகம் வருது. அவங்க அப்பா வந்து பிச்சு பராமரிப்பாளராக இருப்பார். இவர் வந்து மாடியிலேருந்து அந்த கிரவுண்டை பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் தந்தை எந்த இடத்துல தொழில் செய்கிறாங்களோ அங்கே இருந்து நம்ம அந்த கலையை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது இன்றைய இளைஞர்களுக்கு வந்து இது ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம். தந்தை எங்கே இருக்கிறாங்களோ அங்கேருந்து நம்ம ஒரு கலையை கற்றுக்கிட்டு அதையே நம்ம தொழில் முறையாக மாற்றிருக்கோம் அப்படிங்கிறது. ஒரு ஒளிப்பதிவாளர் உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபர் கோபிநாத் அவரை சிவப்பதிகாரம் ஷூட்டிங்கில் சந்தித்த விஷயங்கள், அந்த சந்திப்புக்கு அடித்தளமாக இருந்தது, அந்த நாளை பற்றியே சொல்லுங்களேன். அது மறக்க முடியாத ஒரு நாள். என்னென்னா எல்லோரும் 3rd இயர் முடிச்சுட்டு போகணுன்னு நெக்ஸ்ட்டு மூவ் ஆகணும். ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்போ நான் பார்க்குற ஷூட்டு தான் சினிமாவுக்கு போகணுன்ற ஒரு இது இருந்தாலும் அது ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சவுத் சைட்லேருந்து பார்க்குறப்போ இது வந்து ஒரு பயங்கரமானது. நம்ம நெகட்டிவ் சைட்ஸ் தான் நிறையா பார்த்துருக்கோம். பாசிட்டிவோட நான் கஷ்டப்பட்டு அங்கே போனேன், வீட்டில் இது பண்ணாங்க, அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். வழியா யாருமே பீஸ்ஃபுல்லாக போய் அங்கே இருந்ததா அதுக்கப்புறம் செட்டில் ஆகிருப்பாங்க. ஆனால் எல்லாருமே அந்த நெகட்டிவ் சைட் தான் நிறையா சொல்லுவோம். நெகட்டிவாக நான் கஷ்டப்பட்ட டைம் தான் நிறையா சொல்லுவோம். ஸோ எனக்கு அந்த மூவ் வைக்கிறதே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, இங்கேருந்து நம்ம அங்கே போகிறது எப்படி அப்படின்னு. அதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஹோப் கொடுத்தது வந்து கோபிநாத் சார். ஸோ அவர் எனக்கு பழக்கமே கிடையாது. ஸோ அந்த காலேஜ் டைமில் வந்து நான் அவர் அங்கே ஷூட் போயிட்டு இருந்தப்போ சும்மா போய் கேட்டேன். ஸோ அவர் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் பழகி, அதான் ரொம்ப முக்கியம், மோர் தென் மியூசிக் வந்து எப்படினாலும் கற்றுக்கலாம், இப்போ தான் வைட்டல் அப்படின்னு. அந்த இதை வச்சு தான் நான் வந்து மதுரையிலே ஒரு ஸ்டூடியோ போய் தைரியமாக போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அதில் ஒர்க் பண்ணிட்டு தான் இப்படி ட்ராவல் ஆச்சு.
கல்லூரி காலங்களில் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த கலை பிரியர்களுக்கு ஒரு அமுத சுரவி மாதிரி அல்ல வற்றாதது மாதிரி. தமிழ் தென்றல் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்ல உங்களோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருந்துச்சு? அமெரிக்கன் காலேஜ் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதாவது நான் சோலோனா என்னென்னா அங்கே வந்து இந்த மாதிரி மியூசிக் இது பண்ணுறது டீம் இருக்கும்ல, குரூப் இருக்கும்ல. ஸோ அதில் அந்த ஆர்கெஸ்ட்ராவில் வந்து நான் ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி ஒரு இது பண்ணுவோம். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், டான்ஸ் பண்ணலாம். அவங்க வந்து அதுலேருந்து பிரிப்பாங்க. ஸோ நான் அன்னைக்கு முந்தின நாள் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து சிங்கிங்லேயும் கிட்டார்லேயும் ஜாயின் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அது வந்து எப்படின்னா மெயின் ஹால்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெருசு அது. ஸோ அங்கே வந்து நான் யாருமே இருக்க மாட்டேன், ஒரு 6-7 பேர் தான் அந்த டீம், செலெக்ஷன் டீம். ஸோ அந்த ஸ்டேஜில் நிற்கிறப்ப எனக்கு அப்படியே ஃபுல்லாக நர்வஸ் ஆகி எதுவுமே வரல. ஆனால் அங்கே பாடினப்ப அவங்க லைட்டாக அந்த கிளாப்ஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கிளாப்ஸு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் நான் முடிக்க போகிறப்பையும் ரொம்ப நாள் கழித்து அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணேன் அந்த காலேஜில். ஸோ அது எனக்கு மறக்க முடியாத அனுபவம். இப்போ வந்து சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா குறும்படங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அதை பயன்படுத்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுக்காக போட்டி போட்டிருக்கவங்க. 8 வருடங்கள் முன்னாடியும் அந்த ஒரு கட்டத்தில் இருந்திருப்பீங்க. அப்போ வந்து குறும்படங்களுக்கு இசையமைத்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, அதை நோக்கி உங்களுடைய பயணம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஷார்ட் ஃபிலிம் அந்த குறும்படத்துக்கு பண்ணுறது என்னென்னா கஷ்டமான விஷயமாக தான் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு சாங் பண்ணுறதா இருக்கட்டும், ஏன்னா இது வந்து அப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்டோரி சொல்லணும், எல்லாத்துக்குமே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ என் சைடும் வந்து நான் அதை கன்வே பண்ணேன், அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும். அதே டைம் வந்து என்னையும் நான் அடுத்த ஷார்ட் ஃபிலிம் எனக்கு வரணும்னா மியூசிக் வெளியே தரணும், கொஞ்சம் ஓவர் டூ பண்ணி ஆகணும். அப்படின்னா தான். ஆனால் அந்த தீமெல்லாம் நான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது எல்லாத்துமே எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணதை வச்சு தான் எனக்கு இப்போ மூவி வந்து எனக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் எனக்கு பழக்கப்பட்டதுக்கு ரீசன் வந்து மேபி அந்த குறும்படம் நிறையா ஒர்க் பண்ணது தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட உங்களை வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது 55 படங்களுக்கு மேலே வந்து குறும்படத்தில் பணியாற்றிருக்காரு அப்படின்னுச்சு. 10 சினிமா படங்களுக்கு பண்ண அனுபவத்தை அந்த 55 படங்கள் நிச்சயமாக தந்திருக்கும். நீங்கள் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சாரை சந்தித்த அனுபவங்கள், அவர்கிட்ட பணியாற்றிய 3.5 வருடம் பணியாற்றிருக்கிறீங்க, அங்கே கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த ஸ்டுடியோவில் இருந்தது தான் நான் இப்போ எனக்கு நிறையா கற்றுக்கிட்டேன் அங்கே தான். ஸோ 3.5 வருஷம்னா எனக்கு வந்து அது ஒரு பெரிய காலேஜ். நான் இங்கே சினிமாவில் பண்ணுறதுல வந்து மேஜர் இது வந்து அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நிறைய ஒரு கீபோர்ட் பிளேயராக இருக்கணும், நிறையா ப்ராசஸ் இருக்குது. இப்போ மியூசிக் டேரக்டர் எனக்கு வந்து அங்கே போனோடனே எனக்கு அந்த எக்ஸ்போசர் எல்லாமே கிடச்சிச்சு. அங்கே வந்து ஹாரிஸ் சார் வந்து சவுண்டில் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுவார், மிக்சிங்காண்டி எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பார், ஒரு சின்ன மைக்குக்காக நிறையா ப்ரீஆம்ப் அந்த செட் பண்ணுறது, நிறையா டெக்னிக்கலாக சரி, அப்புறம் வந்து மியூசிக்கலாகவும் சரி, அவ்வளோ அந்த மெனக்கடலாக இருக்கும். ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து அந்த 3.5 இயர்ஸ்ன்றது ஒவ்வொரு நாள் நான் ஜாயின் பண்ண நாள்லேருந்து வெளியே வர நாள் வரைக்கும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருந்தேன் டெய்லி. ஸோ அது வந்து எனக்கு மறக்க முடியாது. அன்னைக்கு அந்த ஸ்டுடியோவில் கற்றுக்கிட்டது தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு ஹாரிஸ் சார். அதுக்கு சார், இந்த வாய்ப்பு தேடுற காலகட்டம் அப்படிங்கிறது கொடுமையான காலகட்டமாக, ஏன்னா அந்த காலகட்டத்தில் பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். வயிறு வந்து பசியில் இருந்தாலும் பர்ஸ் வந்து ரொம்ப காலியாக இருக்கும். ஏன்னா வாய்ப்பு தேடுற காலகட்டத்தில் நம்ம ரிஜெக்ஷன்ஸ் நிறைய சந்திப்போம். உங்களுடைய முதல் பட வாய்ப்பு, சினிமாவில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான ஒரு ட்ராஜடியை தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஸோ அது காமன். ஸோ அது வந்து நான் என்னோட இதில் என்ன பார்க்குறேன்னா, அது வந்து ஒரு ப்ராசஸ். நம்ம வந்து அது கஷ்டப்படுறோன்னு சொல்லக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லக்கூடாது. இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து எக்கனாமிக்கலாக இல்லைன்றதுக்காக வந்து அவங்க தான் கஷ்டப்படுறோன்னு கிடையாது. பெரிய பிக் ஷாட் இருப்பாங்க, அவங்களோட பசங்களும் இதே மாதிரி ஆகணும்னா அவங்களும் இந்த ப்ராசஸ் வேறு விதத்தில் சந்திச்சுட்டு வருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிறது என்ன இருக்குன்னா, இவ்வளோ பெரிய ஆளோட பையன் எப்படின்னு சொல்லி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அவங்க அதை அவுட்கம் பண்ணணும், எல்லாம் ஒன்று தான். ஸோ பண்ணுறது வந்து கஷ்டப்படுறது. எனக்கு வந்து நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ் பார்ப்பேன். என்னென்னா என்னைய பர்சனலாகவே நான் அந்த டவுனாக இருக்கிறப்ப வந்து நம்மளை இது பண்ணுறது, இன்னொருத்தன் ஓடினவனோட இன்டர்வியூ அவனை பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து ஓகே, இவரும் இந்த மாதிரி தான் தாண்டி வந்திருக்காரு. ஸோ அந்த ஹோப் கொடுக்குறது வந்து இன்னொருத்தவங்க தான். இன்னொன்று வந்து நான் வாய்ப்புன்னு சொல்கிறது வந்து நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணேன்னா, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அதை வச்சு நம்ம லைட் பண்ணுவோம். இப்போ எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருந்தேன்னா அதை நான் சரியாக பண்ணிவிட்டு இது நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லிவிட்டு அவங்களே வந்து நம்மகிட்ட அடுத்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ அப்படி தான் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணேன். இப்போ நம்ம போயிட்டு எல்லாத்துலேயும் போய் கேட்டுட்டு இருந்தால் அந்த ஸ்கூல் இப்போ முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. அது ஒரு டைமில் இருந்துச்சு. அந்த ஆஃபீஸ்னால் ஒரு செலக்டிவாக இவ்வளோ ஆஃபீஸ் இருக்கும், இப்போ அந்த மாதிரி இல்லை. ஸோ அவங்களே வந்து நிறைய நமக்கு எக்ஸ்போசர் இருக்குது. யூடியூப்பில் பார்த்துட்டு யார் இந்த பையன் சொல்லி அவங்களே கூப்பிட்ற அளவுக்கு நிறையா அந்த மாதிரி ஒரு வேவ்லேருந்து இப்போ செட் ஆகும். ஸோ நான் அப்படி தான் பண்ணேன். ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன்னா அதை வந்து ஒரு
ஒரு லைட் பண்ணும், அது வந்து ஒரு இன்னொருத்தவங்களை கூட்டு வரும். இப்படியே வந்து தான் இந்த படமும் வந்துச்சு. படமும் இப்போ நகர்ந்துட்டு இருக்கிறது அதே மாதிரி தான். ஸோ இந்த படத்தை வச்சுட்டா இதே மாதிரி இன்னொரு ஜேனர் பண்ணுன்றவங்க வராங்க. ஸோ இதுதான் வழியாக எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் அது கஷ்டம் தான். அது ஆனால் கஷ்டம்னு சொல்கிறத விட அது சிச்சுவேஷனை ஹோல்டு பண்ணுறதுக்கான ட்ரைனிங் வேணால் சொல்லிக்கலாம், அவ்வளோதான். சார், சினிமாவில் வந்து முதல் வெற்றியே தொடர் வெற்றி அப்படிம்பாங்க. ஒரு படம் பயங்கர ஹிட் கொடுக்குறீங்க, நம்ம முதல் படம் பண்ணுறோம், இத்தனை நாள் வந்து ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்னு போயிட்டு இருந்தது வந்து திரையரங்கத்துக்கு போகுது, மக்கள் வந்து திரையரங்கத்தில் பார்ப்பாங்க. நம்ம கனவுல இருந்து வந்துட்டோம், இன்னைக்கு நம்ம இசையமைப்பாளர் நம்மள்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் இருந்துச்சா அந்த முதல் படத்துக்கான ரெக்கார்டிங்கில் உட்காந்துருந்தப்ப? இந்த படம்ன்றதை விட எனக்கு வந்து அந்த டீமே எனக்கு பழக்கப்பட்ட டீம். ஸோ டேரக்டர் கூட நான் நிறையா ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிற அந்த பீடை பாலசரவணன் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த கேமராமேனை எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு புது ஆள்னா அது ப்ரொடியூசர் மட்டும்தான். எனக்கு அந்த ரிலீஸ் கிட்ட போகிறப்ப தான், ஆடியோ ரிலீஸ் கிட்டப்போ தான் போனோம், ஆகா இது வந்து மாஸ் ஆடியன்ஸ்க்கு போய் ரிலீஸ் ஆக போகிறேன்ற ஒரு படம்னா நிறையா பாட்டு, அந்த பாட்டை வந்து நிறையா பேர் கேட்க போகிறாங்க. ஸோ எப்படி இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்ற பயம் வந்து எனக்கு அன்றைக்கி தான். அப்போ எனக்கு என்னென்னா அந்த எஃப்எம் வாங்கி வச்சுட்டேன். இப்போ எப்படா நம்ம பாட்டு போடுவாங்க, அது ப்ளே ஆகுதா, நிறையா பேர் யார் அப்போ தான் நீங்கள் சொல்கிற அந்த இதெல்லாம் நான் ஜட்ஜ் பண்ணேன். எங்கேயாச்சும் அந்த ஒரு கார்லேயோ எங்கேயோ போயிட்டு இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லையா, ஸோ அதை வச்சு நான் அப்படியே கெஸ் பண்ணிட்டே வந்தேன். ஸோ அந்த இதுதான் எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சுன்னு இல்லையா. ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு அது தெரியல, ஏன்னா எல்லாருமே ஜாலியாக ஒர்க் பண்ணோம், ரொம்ப இதுவான இல்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து கேரம் போர்டு விளாடுவோம் ரூமில். ஸோ அந்த பணியாரம் யாராக இருப்பேன்னா ஒரு ரீல் பண்ணோன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேம் தான் விளாண்டுட்டு இருப்போம். அப்படி ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம், ரொம்ப ப்ரெஷரான ஒர்க் பண்ணல. அவருடைய படமான ஒரு நாள் கூத்து திரைப்படத்தில் வந்து எல்லாருமே காதலியை வந்து அன்பே மானே வெண்ணிலாவேன்னு கேட்போம். அவர் வந்து அடியே அப்படின்னு ஒரு அடி போட்டாரு. அந்த இடத்துல தான் ரசிகர்கள் வந்து கிறங்கி போயிட்டாங்க, என்னப்பா இவர் அடியே அழகே அப்படின்னு போட்டாரு அப்படின்னு. அந்த பாடல் குறித்த சுவாரஸ்யமான தகவல் ஸ்டூடியோவில் எப்படி அரங்கேறிச்சுங்கிற விஷயத்த சொல்லுங்க சார். அந்த சாங் வந்து விவேக் தான் எழுதியிருந்தார், சாண்டோல்டன் பாடியிருந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த சாங் வந்து ஆக்சுவலாக இருந்து ரெக்கார்டிங் அப்போ தான் அது அடியே அழகே அழகே அடின்னு ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ அதில் ஷான் பாடிட்டு இருந்தப்போ அந்த பாடிட்டு இருக்கப்போ அந்த அடியே அடியே அழகே அப்படி தான் இருக்கும். ஸோ ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் விவேக்கும் வந்து எல்லாருமே விவேக் சொன்னார் இது நல்லா இருக்குது, ரிவர்ஸில் இருக்குதுன்னு சொல்லி அப்படி தான் டேரக்டர் எல்லாருமே வந்து அப்படியே பண்ணோம். அப்படி தான் அந்த அடியே அழகே உருவாச்சு. அந்த பாட்டோட மிகப்பெரிய ப்ளஸ்னால் அந்த சிச்சுவேஷனுக்கு டேரக்டர் வந்து நெல்சன் சார் வந்து அதை செலக்ட் பண்ணது. ஏன்னா அந்த நீங்கள் கதையாக பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்திருக்க ஒரு பையன் தான் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருப்போம். ஸோ அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபோக்கும் அந்த தன்மையை வந்து அந்த டியூனில் இருக்கும், ஃபோக் சைடு இருக்கும். மியூசிக்கலாக பார்த்தோன்னா பேக் ட்ராப் வந்து வெஸ்டர்னாக இருக்கும். ஸோ அவனோட அதுதான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அது அதில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, விசுவலாகவும் அதை பண்ணியிருந்தாப்புல. அந்த ஹிட் இருக்கட்டும் சார், அதுக்கடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஹிட்னா உங்களுடைய எலி படம், அந்த அதிமாலை நேரம் சாங் மான்ஸ்டர் மூவியோட ஆப்பர்ச்சுனிட்டி, அதை பற்றி சொல்லுங்கள். மான்ஸ்டர் வந்து என்னென்னா நெல்சன் சார் தான் அந்த டேரக்டர், ஒரு நாள் குத்து பண்ணவர் தான் டேரக்டர். ஸோ எங்களுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு வேவ் லென்த் இருந்துச்சு, ஒர்க் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ மான்ஸ்டர் வந்து அதுதான் ஃபீல் ஆச்சு. அந்த அந்திமாலை சாங் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி, அதை நிறையா இப்போ எஃப்எம்ஸ்லாம் ப்ளே ஆகிட்டுருக்கு. அதுக்கு பெரிய கிரெடிட் வந்து இவருக்கு தான், கார்த்திக் நேத்தா. ஸோ அவரோட வரிகள் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அந்த ஒரு விண்டேஜ் டோனில் இருந்தது வந்து இந்த பாட்டோட மிகப்பெரிய ப்ளஸ் நான் நினைக்கிறேன். அப்புறம் பிக்சரைசேஷன், கோகுல் கேமரா இருக்கட்டும், நெல்சன் சார் ஆக்ஷன், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும். அந்த ஒரு பொண்ணு பார்க்க வர ஒரு ஈவெண்ட் மாதிரியே இருக்கும். ஸோ ரியலாக இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். குறும்பட இயக்குனர்கள், ஏன்னா வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போய்கிட்டு இருக்கிற போகிற ஒரு இயக்குனர்கள்னா குறும்பட இயக்குனர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பு எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டீங்க, இப்போ வந்து உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தமிழ் சினிமாவுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது. ஆனாலும் சில முக்கியமான திறமைசாலிகளை வளர்த்து விடணும் அப்படின்னு நீங்களும் விரும்புவீங்க. அப்போ குறும்பட இயக்குனர்களுக்கான வாய்ப்பு உங்ககிட்ட இருந்து எப்படி கிடைக்கும்? நான் அதுக்கப்புறம் நான் படம் பண்ணதுக்கப்புறமே நிறையா ஷார்ட் ஃபிலிம்னா பண்ணேன். இப்போ மூவியில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கனால அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டட் டைம் இருக்கும், அதுக்குள்ளே டெலிவர் பண்ண முடியாதனால இப்போ கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி வரதெல்லாம் பண்ணுறேன். எனக்கு குறும்பட இயக்குனர்கள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒன்று தான், அவங்களும் ஒன்று தான். ஒரே ஒரு விஷயந்தான், ஃபஸ்ட்டு டைம்லேயும் குறும்படம் இருந்துச்சு. இப்போ ஆபவனன் சார் டைம்லேயும் நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போயும் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது வந்து பண்ணிட்டு வரது வந்து நமக்கு ஒரு ஓப்பன் ஐடென்டிட்டியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வருது. இது இப்போ நிறையா ப்ரொடக்ஷன் வரனால, ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடக்ஷனால் உண்மையிலே ஒரு நல்ல க்ரியேட்டிவான ஒரு ஷார்ட் ஃபிலிமை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் முடித்தாலுமே சரி, ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட லைஃப் டைமுக்கு அதில் உதவும். ஏன்னா மோர் தேன் வந்து நீங்கள் சினிமாவாக கற்றுக்கிறத விட அங்கே வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு நிறையா ப்ராப்ளம்லாம் இருக்கும். எப்படி ஒரு லொக்கேஷன் வாங்குறது, ஸோ நிறையா அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குல்ல, ப்ரொடியூசருக்கும் நமக்குமான ஒரு ரேப்போ எப்படி ரெடி பண்ணுறது, இதை வந்து நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போ இன்னும் கொஞ்சம் அக்சஸ் ஈஸியாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சார், ரீ ரெக்கார்டிங்கில் சைலன்ஸ் எவ்வளோ முக்கியம்? ஏன்னா அது ஜட்ஜ் பண்ணுற இடம் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல சைலன்ஸ் விடணும் அப்படிங்கிறதுல நீங்கள் எப்படி இருக்கீங்க?
இல்லை இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். என்னென்னா சைலன்ஸ் வந்து ஒரு மியூசிக் தான். அது எல்லா நோட்ஸ்க்கு இடையிலையும் ஒரு சைலன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து அந்த மியூசிக் வந்து பெர்ஃபெக்ட் ஆகுது. வெறுமானா அப்படியே இப்போ நம்ம பேசுகிறதுக்கப்போ வந்து அமையாருன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு சைலண்ட் இருக்குல்ல, அது பேசும். அதே மாதிரி தான் ஆர்ஆர். ஒரு முக்கியமான ஒரு நீங்கள் ஒருத்தனை அள வைக்க போகிறதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அமைதி தேவை. அது நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ இதில் சைலன்ஸ்னு ஒன்று பிரிக்கக்கூடாது, எல்லாமே சேர்த்து தான் மியூசிக். இந்த இடத்துல மியூசிக்கே இல்லாமல் இருந்தோன்னா அது வந்து அந்த மியூசிக் பேர் சைலன்ஸ், அவ்வளோதான். மற்றபடி சைலன்ஸ் வந்து அதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஒரு பயங்கரமான ஒரு கான்வர்சேஷனுக்கு இடையில இருந்த ஒரு சைலண்ட்க்கு அப்புறம் ஒருத்தன் பேசுகிறான் தெரியுமா, அது வந்து எல்லாருமே கவனிப்பாங்க. ஸோ அதுதான் பிஜிஎம் ஸ்கோரோட ப்ளஸ். நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்லேயே என் வாழ்க்கையில் இது ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு படமே எனக்கு அப்படி அமைஞ்சிச்சு, பண்ணையான் பத்மினியம். அதில் வந்து என்னென்னா அந்த ஓல்டு கப்பிளோட லவ் இருக்குல்ல. ஸோ எனக்கு வந்து நம்ம அப்பா அம்மாக்கில் இருக்கிறவங்கள, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு உலகம் இருக்குது. நம்ம அவங்கள ஒரு அப்பா அம்மா பார்க்குறோம், அவங்களுக்குள்ள அவங்க 2 பேரும் அவங்க லவ் பண்ணுறாங்களா அந்த ஏஜில். ஸோ அது வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து அம்மா இவங்கெல்லாம் அப்படி பேசிக்குவோம், நம்ம அப்பா அம்மா, அது எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து அந்த பிஜிஎம் ஸ்கோர் பண்ணுறப்பெல்லாம் அப்படி தான். அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க ரிலேட் ஆகுது அப்படின்னு. அந்த எமோஷன் வந்து ரொம்ப ட்ரூவில். ஸோ அது எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே இருந்துச்சு. மான்ஸ்டர் சொல்லலாம், ஒரு நாள் கூத்து சொல்லலாம். ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அவங்க ஒரு பயங்கரமான வியாபாரம் நடக்கிற மாதிரி இருக்கும்ல, பொண்ணு பார்க்குறதும் இதுவும், அது எல்லாமே வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அந்த படம் வந்து அதை பேசுது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஓகே, ஒரு ஃபீமேலாக வந்து அவங்க எவ்வளோ பார்ப்பாங்கன்றது கரெக்டாக. அப்புறம் மான்ஸ்டர் சொல்லலாம். ரேட் நம்ம எல்லாருமே சந்திக்காத, கண்டிப்பாக லைஃப்பில் அந்த பிரச்சனையை பார்த்துருப்போம். ஸோ ஒருத்தனுக்கு அது டு த கோர் போச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த ஸ்கிரிப்ட் அப்போ நிறைய இருக்குது அந்த மாதிரி. டேலண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டேலண்ட் இருந்தாலும் பிராண்டிங் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த கட்டம். இந்த பிராண்டிங்ல கரெக்டா இருக்கவங்க தான் அந்த டேலண்ட் அடுத்தடுத்து க்ரோத் பண்ணிப்பாங்க. நீங்க அந்த விஷயத்த எப்படி பண்ணீங்க சினிமாவில்? நான் அதில் ரொம்ப வீக்காக இருந்து தான் சொல்லணும். எனக்கு அந்த பிராண்டிங் பற்றி தெரியல. நான் என்ன நினச்சேன்னா சேம் தான், நம்ம ஒன்று பண்ணுறோம், அதை வந்து இந்த கால்குலேஷன் தான் இருந்தேன். ஒரு பண்ணுறோம், அது வந்து நம்ம அடுத்த படத்துக்கு கூட்டு போவோம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாமல் அது பண்ணது. அதில் அதை தாண்டி வந்து நம்மளை நாமே வந்து செல்ஃப் ப்ரமோட்னா அது ஒரு தப்பான விஷயமா எனக்கு தோணுச்சு பிகினிங்கில். பண்ணுறோம், அது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா அதை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாதுன்னு சொல்லிச்சு. ஸோ பிராண்டிங் வந்து முக்கியம் தான். அது குறைஞ்ச நேரத்தில் நீங்கள் மெட்டு போட்டு பாடலாக்கிய ஒரு பாட்டை சொல்லுங்கள். சில பாட்டு வந்து ரொம்ப டைம் எடுத்துருக்கு, சில பாட்டு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கு. டியர் காம்லியில் சொல்லலாம், அப்புறம் ராஜா மந்திரியில் சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப ஒரு ஷார்ட் டைமுக்குள்ளே பண்ணது தான். டியர் காம்லியில் சொல்லணும்னா அந்த புலராத காதல் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 to 15 மினிட்ஸில் பண்ணது அந்த பல்லவி. ஸோ என்னென்னா நிறைய ட்ரை பண்ணியிருந்தோம் அந்த சிச்சுவேஷனுக்கு. வேறு சடான்னு தோணுச்சு. ஓகே, ஒரு ரொம்ப ஒரு கிட்டார், ஓல்டு டைப் ஆஃப் கிட்டார், அந்த விண்டேஜ் டோன் ரெட்ரோ ஃபீலில் ஒன்று ஓப்பன் பண்ணி அப்படின்னு சொல்லி டேரக்டர் டக்குன்னு அமிச்சேன். ஸோ அவர் வந்து கேட்டுட்டு இதை ப்ரொசீட் பண்ணலான்னு சொன்னார். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தது, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு டக்குன்னு ஒரு மார்னிங் வந்து சும்மா உட்காந்து பண்ணது வந்து அதுதான் புலரா காதல்னு சொல்லலாம். டியர் காம்ரேட் படத்துலேருந்து புலரா காதல் கம்மியான நேரத்தில் நீங்கள் முடிச்சிட்டீங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரிலாம் ஒரு கட்டத்துக்கு நகர்றீங்கன்னா டியர் காம்ரேட் அது வந்து உங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட்டை விரிச்சு விட்டுட்டுன்னு சொல்லலாம். சாங்கு தெலுங்குலேயும் ஹிட்டு, தமிழ்லையும் ஹிட்டு, மலையாளத்துலேயும் ஹிட்டு. அப்படிங்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க? ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணுறப்ப வந்து இது வந்து ஒரு லாங்குவேஜில் தான் இருந்துச்சு, தெலுங்கு தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த கம்போசிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது 4 லாங்குவேஜ்னு பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் டேரக்டர் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணது என்னென்னா, இது வந்து கொஞ்சம் பேனாக இருக்கணும், பேன் இண்டியாவாக இருக்கணும். ஒரு ரீஜனுக்கு மட்டும் பெருசாக நம்ம சவுத்துக்குள்ளே ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷனை அது பண்ணால் போதும் அப்படி சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சாங்குள்ளே வந்து ஒரு ஜண்டை இருக்கும், நம்மளோட தவில் இருக்கும். ஸோ அந்த இதுக்கு தேவையான 4 பக்கமும் தேவையான எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருப்போம். ஆர்ஆர்லேயும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்போம். இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தது வந்து நான் வந்து லிரிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். நார்மலாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க ஒரு மெயின் லாங்குவேஜ்லேருந்து அடுத்த அதர் லாங்குவேஜ் பண்ணுறப்போ வந்து அப்படியே அதில் என்ன கண்டென்ட்டோ அதை வந்து வேறு மாதிரி இங்கே இருக்க தமிழ் வேர்டை போடுவாங்க, இல்லை தெலுங்கு, மலையாளம் போடுவாங்க. இது வந்து இந்த படத்தோட ப்ளஸில் எனக்கு தோணுது என்னென்னா, இது லிப் மூமெண்ட் இல்லை. ஸோ நாங்கள் வந்து மாண்டேஜாக இருக்கனால இதுவே மீனிங்கே மாற்றலாம். ஸோ ஓரளவுக்கு காமனாக இருக்கிற மாதிரி விஷுவல் எல்லாத்துக்கும் காமிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு தெலுங்குக்கு மட்டும் ஒர்க் பண்ணதை வந்து விஷுவல் ஆரம்பிச்சோன்னா அந்த விஷுவலை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. சில சாங் வந்து அவங்க இமேஜினேஷன் பண்ணாங்க, சில தாட் கூட வந்து மலையாளத்தில் நல்லாயிருக்கும், அதை எடுத்து வந்து இங்கேயும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்படி தான் அது நிறைய டைம் எடுத்துக்கணும். லிரிக்ஸுக்கு தான் அதில் ரொம்ப டைம் எடுத்துச்சு. 4 லாங்குவேஜும் எனக்கு கிடச்சது வந்து 4 லிரிக்ஸிஸ்ட்டும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் லிரிக்ஸிஸ்ட், ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணாங்க அவங்க எல்லாருமே. அதுதான் இந்த பாட்டுக்கு போய் இருந்துச்சு. இப்போ எனக்கு தெலுங்குக்கு அப்புறம் நம்ம தமிழை விட மலையாளத்தில் வந்து நிறையா பேர் அதுக்கு லிசனர் இருந்தாங்க. ஏன்னா அங்கே வந்து அந்த மது போலேன்னு வந்துச்சு இந்த புலராது. அங்கே வந்து 60 வந்து ஃபஸ்ட்டு அவங்க வாய்ஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் மலையாளத்தில் இல்லை.
இதுதான் ஃபஸ்ட் சாங்ன்றப்போ அது வந்து நல்லா ரீச் ஆச்சு. மித்த சாங் எல்லாமே வந்து அங்கே வியூஸ் எல்லாமே நிறையா போச்சு. எனக்கு நிறையா அந்த எஃப்எம்ஸ்லேருந்துலாம் நிறைய கால் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. இது என்னன்னா 4 லாங்குவேஜையும் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க 4 லாங்குவேஜ். யுவன் சங்கர் ராஜா சார் எடுத்துக்கிட்டோம்னா நா. முத்துக்குமார் சார் அவரோட நீண்ட பயணத்தில் பெரிய பங்கு ஆற்றி இருக்கிறாரு. இப்போ ரகுமான் சார் எடுத்துட்டோம்னா விவேக் சார் வந்து அவருடைய பயணத்தில் பெரும்பங்கு ஆற்றிட்டு இருக்கிறாரு. கார்த்திக் நேதா சார் எடுத்துட்டோம்னா ஜஸ்டின் பிரபாகரன் சாரோட மூவியில் 4 பாட்டுமா ஃபுல் ஆல்பமே பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. இந்த பாண்டிங் எப்படி இருக்கும்? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றும் இல்லை, 2 பேர்த்துக்கும் மேட்ச் ஆகுது வேவ்லென்த், அவ்வளோதான். கார்த்திக் நேதா எப்படின்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்தேன். நான் இப்போ கம்போஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், அவர் அங்கே உட்காந்து எழுதிட்டு இருப்பார். இங்கே கம்போசிங் நடத்துகிறோம். அவர் ரொம்ப ஃப்ரீக் அவுட் நார்மலாக இருப்பார். அவர் பிஸி தான், ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட் தான். ஆனால் வந்து நமக்கு வந்து நம்ம ஒன்றா ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறது இருக்கட்டும், நிறையா லிபர்ட்டி எடுத்துக்கோ. நம்ம எனக்கு வந்து இந்த டியூன் வந்து சஜஷன் கொடுப்பாரு. ஸோ நான் அவருக்கு சொல்கிறது எல்லாமே வந்து அதான் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அது வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப அதிகமாக பார்க்குறேன். ஃபேமிலியோட சக்ஸஸே வந்து விட்டு கொடுக்கறதுல இருக்கும். ஆமாம், ஏன்னா இது டீம் ஒர்க் தான். இப்போ நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறோன்னா அது எல்லாமே நம்மன்னு சொல்லிட முடியாது. அதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ரெக்கார்டிஸ்ட் இல்லாமல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் இல்லாமல் அந்த சாங் முழுமையடையாது. அதேமாதிரி தான் ஒரு லிரிசிஸ்ட் இல்லாமல் முழுமையடையாது. ஸோ ஆனால் இதை வந்து நம்ம எல்லாமே நம்ம தான் பண்ணோம் பர்சனலாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நம்ம வேவ்லென்த்லேருந்து பிரியறதுக்கான இப்போ கார்த்திக் நேதாட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது எங்களுக்குள்ளே மேட்ச் ஆகுது நான் நம்புறேன். இந்த சைடு இருந்து ஒரு கண்ணும் அந்த சைடு இருந்து ஒரு கண்ணும் ஒரே பொருளை பார்த்த மாதிரி அவரையும் நான் இதே இடத்துல இன்டர்வியூ எடுத்திருக்கேன், உங்களையும் இன்டர்வியூ எடுக்கிறேன். அந்த என்ன சொல்ல, எனக்கு வந்து இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் இருக்கும், ஐயோ ஆளுமைகளை எடுக்கிறமே. ஆனால் பேச ஆரம்பித்த ஒரு 5வது நிமிஷத்தில் ஒரு சாதாரணமான சூழல் நிலவுன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஃப்ரீடம், அதை நீங்கள் சொன்ன விதமும் அவர் சொன்ன விதமும் கரெக்டாக ஒன்றா இருந்துச்சு. உங்களோட டியூனில் வந்து பார்த்தோன்னா மியூசிக் கர்லிங் ஹேருக்குள்ளே கைவிட்டு வருடுற மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்கடுத்து வந்து அந்த லிரிக் அப்படிங்கிறது தலையில் தைலம் தேய்ச்சி விட்ட மாதிரி ஒரு இதம் இருக்கும். இந்த 2 விஷயமே 50% கரெக்டாக போகும். அந்த ரேஷியோ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக போகும். இதை எப்படி மேட்ச் பண்ணுறீங்க? இதை பிரிக்கவே முடியாது, லிரிக்ஸையும் சாங்கையும். இப்போ ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து லிரிக்ஸுக்கு டியூன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ டியூனுக்கு லிரிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஒன்று தான். ஆனால் என்னன்னா இதில் 2ல் எது ஒன்று அதிகமாக இருந்தாலும் அது வந்து சில டைம் வந்து லிரிக்ஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் வந்து லிரிக்ஸ் நல்ல குறைச்சி மியூசிக் டாமினண்ட்டாக இருந்தால் அது வந்து கொஞ்சம் ரொம்ப டஃப்பான விஷயம். நான் எப்பயுமே எப்படி பார்ப்பேன்னா 2மே வந்து ஈக்குவலாக இருக்கணும். இதோட ப்ரொபோஷன் அப்படின்னா தான் நமக்கு வந்து அதோட லைஃப் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில இதை நீங்கள் 2ஆக பிரித்து பார்த்தீங்கன்னா அந்த டியூனு இல்லாமல் லிரிக்ஸை வந்து படிக்கிறப்ப ரொம்ப நார்மலாக இருக்கும், ஆனால் அதில் ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கும். அதை வந்து ஆனால் நம்ம நார்மலாக எழுத்து நடையில் இருக்கோம். ஆனால் அந்த டியூனோட பிளெண்ட் ஆகிறப்ப வந்து அதுக்கு நமக்கு வந்து அது ஏதோ ஒன்று சொல்ல வரும். அதே மாதிரி தான் நம்ம மியூசிக் மட்டும் தனியாக இருக்கிறப்ப அது ரொம்ப நார்மலாக இருக்கும். அந்த இப்போ நம்ம கீபோர்டில் பண்ணுறப்ப வந்து அது கூட வந்து ஒரு நல்ல லிரிக்ஸ் வந்து ஜாயின் ஆகிறப்ப இதோட உண்மையான என்ன தன்மைன்றது தெரியும். ஸோ இது வந்து ஒரு ப்ரொப்போசல் மாதிரி தான். நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் பண்ணுவோம்ல, அது கரெக்டான அந்த லெவலில் பண்ணுறப்போ வந்து அது வந்து அதுதான் அதோட சக்ஸஸ் ஃபார்முலா. அது உங்களோட உனக்காக பிறந்தனே சாங் கேட்டப்பே நான் ஃபீல் பண்ணிட்டேன். மியூசிக் வந்து அவ்வளோ ஒரு எடுத்து சொற்ற போட்டுக்கலாமா, அவ்வளோ ஒரு சில்லு இருக்கே அப்படின்னு நினைப்போம். அப்போ போல் கொஞ்சம் சுடுதண்ணியிலேருந்து புகை வந்த மாதிரி அந்த லிரிக் வந்து ஒட்டும், கரெக்டாக இருக்கும், சூப்பராக மேட்ச் ஆகிருக்கும். உங்களோட டியர் காம்ரேட் மூவி, அந்த மூவி கேட்கும்போது தான் வந்து ஜஸ்டின் பிரபாகரன் சாரோட ஒரு வேற லெவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இது என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்கணும்னா கிரகிரா சாங்கு. அந்த சாங் வந்து கிர கேட்கும் போது கிருன்னு ஆக்கிட்டு காலேஜ் கேண்டீன் வந்தனா அப்படின்ட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் வந்து அந்த விஜய் தேவரகொண்டா பெல்ட்டுக்கு நடுவில் டம்ளரை வச்சுட்டு ஸ்பூன்ட்டு தட்டுவார். தேட்டரில் வந்து எப்படின்னா சட்டையை கழட்டிட்டு ஆடலாம் போல் ஒரு ஃபோக் கொடுத்துருந்தீங்க. புலராத காதல் கேட்கும்போது வந்து என்ன வேர்டு, இந்த வேர்டை எங்கேருந்து தூக்கிட்டு வந்தார், புலராத அப்படிங்கிற ஒரு காதல் அப்படிங்கிற விஷயத்த. அந்த அலைப்பாயா சாங்கை கேட்கும்போது நெஞ்சுக்குள்ளே இசை வெள்ளம் அலைப்பாயவே ஆரம்பிச்சிட்டு. இப்படி டியர் காம்ரேட்டில் வந்து ஆல்பம் ஹிட்டு. அந்த டியர் காம்ரேட்டை பற்றின தகவல், அதுக்கு நீங்கள் டியூன் அமைச்ச விதம், அந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். டியர் காம்ரேட் வந்து எனக்கு ட்ராவல் பண்ணி வந்ததில் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அந்த டேரக்டர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். அவருக்கு கூட இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஒரு தெலுங்கு ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த படம். ஸோ எனக்கு இந்த படத்தில் நான் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக என்னையை விட அவர் இருந்தார். ஸோ அதுதான் என்னை வந்து ஏன்னா இந்த டைமில் வந்து 3 சாங் இருக்கிறதே பெரிய விஷயம் ஒரு படத்தில். இந்த படத்தில் 8 சாங். ஸோ 8 சாங்கை வந்து எப்படி வைக்க போகிறாங்கன்னா 8 சாங்கும் படத்தில் இருந்துச்சு. அந்த படம் வந்து அதை ட்ராவல் பண்ண வச்சுச்சு. அது வந்து இனிமேல் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்றதை தாண்டி எனக்கு இந்த ஒரு படம் கிடச்சிருக்கு. ரொம்ப கரெக்டாக பண்ணால் அதுக்கு சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. டேரக்டராக இருக்கட்டும், விஜய் தேவரகொண்டா, எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிடிச்சி வந்து அவங்க வந்து பாசிட்டிவாக தான் என்னை ட்ரீட் பண்ணாங்க. ஸோ இதோட சக்ஸஸ் அதுதான்.
நான் என்றைக்குமே எப்படி பார்க்குறேன்னா, இப்போ என்கிட்டருந்து மட்டுமே அவுட் போகிறத விட நம்மகிட்ட வேலை பார்க்குற அந்த டீம்லேருந்தும் நம்மகிட்ட வந்து அந்த சப்போர்ட் வரப்போ அதோட அவுட்புட் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டியர் காம்ரேடை பொறுத்த வரைக்கும் அதான் நடந்துச்சு. ஸோ நம்ம சைடு மட்டும் இல்லாமல் அந்த டேரக்ட் சைட்லேருந்து அவங்களோட இன்புட்டும் அவங்களோட என்ன நம்மகிட்ட வேணுன்றது அவங்களுக்கு கரெக்டாக அதை க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்மளோட வேவ்லேருந்து அவங்களோட வேவ்லேருந்து செட் ஆகி ஒரு சரியான அவுட்புட் வரும். ஸோ எனக்கு இந்த படம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் டியர் காம்ரேட். நாடோடிகள் 2 கேட்கும்போது அந்த பாட்டு ஆன வருத பாருங்கடி கேட்டவொடனே ஐயோ செண்டாமேலாம் எகிர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த எத்தனை பட்டது எத்தனை பற்றிட பகைன்னு வந்துச்சு. இந்த புலராத காதல் சாங்ல அந்த புலராத வேர்டு மாதிரி எனக்கு இந்த பகை வேர்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் பகைன்னு இல்லாம பகை அப்படின்னு வரும். அடினா அடி, அப்படி ஒரு அடி. நாடோடிகள் 1 ஆகட்டும் நாடோடிகள் 2 ஆகட்டும் சமரசமே இல்லை, யாரும் சலைச்சவர் இல்லை மாதிரி மியூசிக்ல ஹிட் கொடுத்துட்டீங்க. இந்த நாடோடிகள் 2 அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் வந்து சொல்ல வராங்க. சமுத்திரக்கனி சார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். தொண்டன் படத்துலேருந்து நாங்கள் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்த சாட்டையும் அவரோட ப்ரொடக்ஷனில் நான் ஒர்க் பண்ணேன். அவர் எப்படின்னா சேம் தான், நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்த மாதிரி தான். ஒரு நம்மளை நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அதில் பெருசாக நம்மளுக்கு தானே அந்த பயம் இருக்கும். ஸோ இதை நீ நீ நல்லா பண்ணுவேன்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளை நம்புகிறாங்க, நம்ம இன்னும் சிறப்பாக செஞ்சு தரணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வேலையை வந்து நம்மளுக்கு கொடுக்குறதுல வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். ஸோ ரொம்ப அன்பானவர். இந்த படத்தில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஆனவர் தானே ஒரு சாங், நீங்கள் சொன்ன சாங் வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்காண்டி பண்ணிடணும். ஸோ அவங்க வந்து நீங்கள் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பாடினதே அவங்க தான். இந்த வேர்ட்ஸ்லாம் இந்த ஆனவர் தான் வேர்ட்ஸ்லாம் அவங்க வந்து அவங்களோட கல்ச்சரில் வந்து அவங்க பாடுற வரிகள். ஸோ அதை எடுத்து தான் நாங்கள் அப்படியே ஸ்லைட்டாக மாறணும். அந்த ஐடியாஸை கேட்டு தான் இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் வரும்னு சொல்லி தான் அவங்க வந்து எப்படி அந்த பாட்டிலே வந்து ஒரு ட்ராப் ஒன்று வரும். ஸோ அந்த பொண்ணு வந்து திருப்பியும் வந்து அவளோட பாஸ்ட்டை நினச்சி பார்க்கும். ஸோ அந்த டைமில் எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க, எவ்வளோ டீஸ் பண்ணாங்க, அதை வந்து அந்த இடத்துல வச்சுருப்போம். ஸோ அந்த பாட்டு இருந்துச்சு. இன்னொரு சாங் வந்து அதுவான ஒரு சாங், அது வந்து பேசுகிற மாதிரி ட்ரை பண்ணும். இப்போ அவங்க லவ் வந்துச்சுன்னு சொன்னால் எப்போ அப்படின்றதான் லிரிக்ஸாகவே இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்டே வித்தியாசம். அப்புறம் சவுண்ட் எஃபெக்டாக இருக்கும், கூட வந்து சவுண்ட் எஃபெக்ட் இதை வச்சு ட்ரீட் பண்ணோம். கனி சாரை பற்றி சொல்லிட்டீங்க, பதி சாரை பற்றி சொல்லிருங்க. அவருக்கும் உங்களுக்குமான 2 மூவி ஒன்றா ஒர்க் பண்ணிட்டீங்க. அண்ட் வந்து அவருக்கும் உங்களுக்குமான நட்பை பற்றி சொல்லுங்கள். சேது சார் வந்து எப்பயுமே க்ளோஸ் இப்போ வரைக்குமே. அதான் நான் நிறைய இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி அவர் வந்து 2யுமே வந்து ஒரே மாதிரி பார்ப்பார். நம்மகிட்ட ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அதை வந்து சொல்லுவார், ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் உடனே வந்து அதை என்கரேஜ் பண்ணுவார். ஸோ இது நல்லா இருக்குது. அது வந்து அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு டே பார்த்ததுலேருந்து இப்போ பார்த்த வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் அவர் இன்டர்வியூவில் எல்லாருமே அவங்கள பற்றி ஒரு விஷயம் தவறாமல் அவரை பற்றி சொல்லுவாங்கன்னா அது இதுதான். அந்த ஸ்கேல் மாறாமல் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளை சுற்றி வந்து ஒரு கிராஃப் ஏறிட்டே இருக்கிறப்ப நம்மளை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதே ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம். யாராச்சும் ஒன்று ஏதாவது சொல்லிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவர் ரொம்ப என்னை அட்மையர் பண்ணதில் ஒரு முக்கியமான ஒரு ஆள். அவர் எப்பயும் போல் நார்மலாக இருப்பார். இப்போ வரைக்குமே அந்த எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து இப்போ எனக்கு டவுன்கிரேட் ஆனாலும் சரி, எது ஆனாலும் சரி, என்னை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ ரொம்ப முக்கியமான லைஃப்பில் என் லைஃப்பில் இந்த தருணத்தில் நன்றி கூறணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக ஒரு லாங் சைஸ் நோட் அளவுக்கு நிறைய பேரோட பேர்கள் இருக்கும். அவங்க பேர்லாம் தாராளமாக சொல்லுங்கள். நிறையா பேருக்கு சொல்லலாம், யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அப்பா அம்மா ஃபேமிலி அபியூஸ் அவங்க இல்லைன்னா எனக்கு பிகினிங் டைமில் அவங்க கொடுத்த சப்போர்ட்டில் தான் நான் இங்கே வந்து அண்ணன் சிஸ்டர் எல்லாருமே 2006 வந்தேன். நான் படம் பண்ணது வந்து 2013 கிட்ட தான் பண்ணேன். ஸோ அது வரைக்கும் நான் ஃபேமிலிக்காக எதுவுமே பண்ணல. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க ஹோல்டு பண்ணது வந்து அதனால தான் நான் இங்கே சர்வே ஆக முடிஞ்சு. ஸோ அது மதுரையில் வந்து ஒரு டெரிக் ஸ்டுடியோன்னு இருந்துச்சு. ஸோ டெரிக் அண்ணே அவர் தான் வந்து நான் சொன்னேன்ல, இப்போ கோபிநாத் சார் சொன்னோன்னே எனக்கு ஒரு ஸ்டுடியோ போய் ட்ரை பண்ணப்போ அவர் தான் எனக்கு அங்கே சவுண்ட் ரிலேட்டடாக அங்கே நான் ஒர்க் பண்ணது எல்லாமே. அது சென்னை வந்து சதா சார்னு ஒருத்தர் இப்போ இறந்துட்டாப்புல ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். ஸோ எனக்கு கீபோர்டு கிடையாது. ஸோ கீபோர்டு வந்து அவரோட கீபோர்டு எனக்கு கொடுத்துட்டு ஸோ அந்த 3 இயர்ஸ் நான் அந்த கோர்ஸில் வந்து அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நிறைய பேர் இருக்காங்க, ஹாரிஸ் சார், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பேருக்கு நான் இன்னுமே நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. இனிமேல் ட்ராவல் ஆகிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற இன்றைய இளைய தலைமுறை அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, இதான்ப்பா என் வாழ்க்கை தத்துவம், இந்த பாக்கெட்லேருந்து போடுறேன் காற்றாலையில் பிடிச்சிக்கோங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னு நினச்சோம்னா நம்மளை வந்து இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத வந்து இன்னொருத்தவங்கள அதுக்கு இல்லை இருக்குன்றத விட நம்மகிட்ட ஒன்று டேலண்ட் இருக்குங்களா, அதை வந்து நிறைய பேர் அவங்களோட இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்துருக்கோம். அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஸோ அது தேவையே கிடையாது. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஒன்று இருக்கும், அவங்ககிட்ட ஒன்று இருக்கும். அவங்க அதில் பெஸ்ட்டாக இருக்காங்க, நம்ம இதில் பெஸ்ட்டாக இருக்கும். அதை என்ன டெவலப் பண்ணணுன்றதை கண்டுபிடிச்சிட்டாலே அதை விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் ட்ராக் யோசித்தோம்னா அதிலே வந்து நம்ம திரும்பி பார்த்தோம்னா ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இழந்திருப்போம். அப்போ தான் நம்ம வந்து ஏன் நமக்கு ஒன்று இருக்கும், அது இன்னும் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அது ஒன்று தான். அப்புறம் வந்து இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன், அவ்வளோதான். இப்போ நம்ம டைமில் வந்து நிறையா டிவியேஷன் இருக்குது. ஸோ அப்படியே ஸ்ப்ளிட் ஆகுது. செல்ஃபோனாக இருக்கட்டும், இப்போ
செல்ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல. ஒரு ஒரு காலைல எழுந்திரிச்சோன்னே நம்ம அதை ஒரு ஒரு இதுவாக பார்க்கல. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணோம்னா இன்னொரு பக்கம் ஒரு ஓப்பனான ஒரு லைஃப் இருக்குல்ல, இந்த இன்டர்நெட்டை தாண்டி ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா நம்ம ஒரு ரோட்டில் வெளியே போயிட்டு வந்தாலே அதில் கிடைக்கிற அனுபவம் வந்து இதில் கம்மியாக தான் இருக்கும்னு நான் கம்பேர் பண்ணுவேன். நம்ம வெளியில் போயிட்டு வர்றது அது ரொம்ப இன்னும் ஓப்பனாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக பழகிறதுல வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை விட நேரில் பழகிற ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே ஒரு இது இருக்குல்ல. ஸோ அந்த ட்ராக்கில் இருந்தாலே ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில். ஸோ அதை கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். வைகையில் பிறந்த இவர் கீபோர்டில் கை வைத்தால் இசை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தூங்கா நகரத்தில் இருந்து வந்ததால் தான் இவரது இசை தூங்க விடாமல் நம்மை செய்கிறதா? ருக்குமணி வண்டி வருது அப்படின்னு பாடிட்டு இருந்த தமிழ் சினிமாவை எங்க ஊர் வண்டி அப்படின்னு பண்ணையாரும் பத்மினியும் படத்தின் மூலமா பாட வைத்தவர் தான் ஜஸ்டின் பிரபாகர். ஆமாங்க, இவர் வந்து ரோட்ல போற காருக்கும் மியூசிக் போடுவாரு, வீட்டில் ஓடுற எலிக்கும் மியூசிக் போடுவார். அந்த மாதிரி பண்ணையாரும் பத்மினியும்ல இருந்து மான்ஸ்டர் வரைக்கும், டியர் காம்ரேட் ஆகட்டும், ரொம்பவே சகஜமா இயல்பா பேசி எல்லார்ட்டையும் பழகிற ஒரு நபரை சந்திச்ச நபர்னு சொல்ல முடியாது, நண்பர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நெருக்கமா ஒரு இன்டர்வியூ கொடுத்த இசையமைப்பாளர் திரு ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுக்கு நன்றி. உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.